Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் பற்றி ஒரு புதிய செய்தி வெளியீடு வந்திருக்கு. இது வாக்காளர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஓட்டிங் பண்ணும்போது ஓட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடைபெறவிருக்கின்ற 2024 ஆண்டிற்கான நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற பேரவைக்கான இடைத்தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் அவர்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாத வாக்காளர்கள் அவர்களின் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக பின்வரும் மற்றும் புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது. அது என்னென்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க ஓட்டிங் பண்ண செல்லும் பொழுது அந்த புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவங்க உங்களுடைய ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். அது என்னென்ன ப்ரூஃப் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் அட்டை இருந்தால் ஆதார் அட்டை காமிச்சிக்கலாம். அடுத்ததாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டையை காமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை, அடுத்து ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை அதாவது பேன் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், பாராளுமன்ற சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை, இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை. இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ஸா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரூஃபா நீங்க காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை அச்சிட்டு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. வாக்காளர் தகவல் சீட்டில் வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை இடம்பெற்றிருக்கும். மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாளுக்கு முன்னர் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும். வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்காளர் வேறொரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருப்பாரேயானால் அந்த அடையாள அட்டையை இந்திய தேர்தல் ஆணையம் காட்டும் ஆவணமாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வாக்காளருடைய பெயர் அந்த வாக்குச்சாவடிக்குரிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட மேற்கூறிய எந்த ஒரு அடையாள ஆவணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்திவிட முடியாது. அவருடைய பெயர் வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே அவர் வாக்குரிமையை செலுத்த தகுதியுடையவர் ஆவார் என்று தெளிவுபடுத்தப்படுகிறது. 1950 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 20A பிரிவின் கீழ் பதிவு பெற்றுள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவர்களின் கடவுச்சீட்டில் உள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் அசல் கடவுச்சீட்டின் அடிப்படையில் மட்டுமே அவர்களின் அடையாளம் வாக்குச்சாவடியில் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்படுகிறது. இதுதாங்க இந்த செய்தி வெளியீட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஓட்டிங் போறதுக்கு முன்னாடி
அதனால் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுனாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.